விருச்சிக ராசி நேயர்களுக்கும் வணக்கம். நம்ம இப்ப கோச்சார ஆகஸ்ட் மாச ராசி பலன் பார்த்துடலாம். பொதுவா வந்து குரு பலன் கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய ராசியில உங்க ராசியும் ஒண்ணு. குரு வந்து 8ல மறைஞ்சிடுறாரு. அதே சமயத்துல 7ஆம் அதிபதியான சுக்கிரனும் 8ல மறைஞ்சிடுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால ஓரளவு தனலாபம் வந்து ஆகஸ்ட் மாசம் கண்டிப்பா இருக்கும். ஆனா வந்து குரு மறையிறது வந்து பொதுவா வந்து பிரச்சனைகளை வந்து நம்ம கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி தான் அப்புறம் மேல வரக்கூடிய சூழ்நிலையா இருக்கு. சுக்கிரன் வந்து இந்த மாசம் வந்து 29ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் அதிபதி வந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. ஆல்ரெடி 8ஆம் அதிபதி வந்து இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் அதிபதியான சூரியனோட அவர் சேர்ந்து இருக்கிறாரு. சூரியன் வந்து ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு வராரு. ஆனா அவர் அங்க வந்து சுபத்தன்மையில இல்லை. ஏன்னா வந்து 17ஆம் தேதிக்கு அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு வந்த சூரியன் வந்து கேதுவோட போய் கொஞ்சம் நெருங்க அவர் தன்னுடைய வலுவை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துருவாரு. ஆல்ரெடி ராசிநாதனான செவ்வாய் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது தான் ஒரு விதமான சாதகமான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு. ஏன்னா இத்தனை நாள் நீச்சகதியில் இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து கேதுவோட சேர்த்து ஒரு விதமான அவருடைய செயலை செய்ய முடியாத அளவுக்கு ஒரு இக்கட்டுல தான் அவர் இருந்துட்டு இருந்தாரு. இப்பதான் ரிலீஸ் ஆகி அவர் வந்து செவ்வாய் வந்து புதனோட வீட்டுக்கு வந்திருக்காரு. புதன் வீடு வந்து செவ்வாய்க்கு அவ்வளவு யோகமான வீடுன்னு சொல்ல முடியாது. அது சனியோட பார்வை வேற பெற்றிருக்கிறாரு. ஆனா என்ன 11ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல இருக்கிறதுனால இந்த மாசம் வந்து வர பிரச்சனைகளை வந்து ஓரளவு ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில இருப்பீங்க. ஏன்னா சனி வக்ரமாயி தான் செவ்வாயை பாக்குறாரு. வக்ரன்றது வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் 5ல இருந்து 4க்கு போன மாதிரி தான் கணக்கு. அதனால இத்தனை நாள் வக்ரம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகளை விட இப்ப வக்ரமானதுக்கு அப்புறம் பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா இந்த மாசம் ஃபுல்லா வந்து வெற்றி ஸ்தானமான 11ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான். 2ஆம் இடத்துல வந்து குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பாக்குறதுனால குடும்பத்துல ஓரளவு சுபத்தன்மை ஓரளவு சந்தோஷம் ஓரளவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. 8ல மறைஞ்சாலும் அவங்க 2ஆம் இடத்தை 2 பேரும் சேர்ந்து பாக்குறாங்க பாத்தீங்களா. அதே சமயத்துல வந்து வருமானத்துக்கும் ஓரளவு குறைச்சல் இல்லாம தான் இருக்கும். ஓரளவு வருமானம் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா 2 சுப பார்வை இருக்குது குடும்பஸ்தானத்துக்கு, அது வருமான ஸ்தானத்துக்கும் இருக்கிறதுனால. அதே சமயத்துல செவ்வாய் வந்து இத்தனை நாள் இருந்த பிரச்சனையில இருந்து இப்பதான் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் வெளியே வந்திருக்கிறாரு. அதுவே பெரிய விஷயம்தான். ஏன்னா வந்து ராசிநாதன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமாவே ரொம்ப ரொம்ப சிரமத்துல இருந்துட்டு இருந்தாரு. நீச்ச கதியில இருந்துட்டு இருந்தாரு. ரொம்ப நாளா நீச்ச கதியில இருந்தாரு. அப்புறம் கேதுவோட கிரகணமா இருந்தாரு. இப்ப வந்து லாபஸ்தானத்துல இருக்கிறது, வெற்றி ஸ்தானத்துல இருக்கிறது, வர பிரச்சனைகள் அத்தனையும் வந்து நீங்க பேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை தான். இருந்தாலும் குருவும் சுக்கிரனும் வந்து 8ல மறையிறது வந்து அது ஒரு நல்ல விஷயம் கிடையாதுங்க. இந்த மாசம் லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. சனி வக்ரகதியாகி 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் அம்மாவோட ஹெல்த் விஷயம், வீட்டுல வந்து வீடு வண்டி வாகனத்துல வந்து ஓரளவு பழுதுகள் ஏற்பட்டு அதை சரி பண்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு என்னதான் குரு மறைஞ்சாலும் 4ஆம் இடமான குருவை வந்து தாய்ஸ்தானமான 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஓரளவு பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருப்பீங்க. வருமானம் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு இருக்கும். ஆனா அந்த அளவுக்கு செலவும் பிரச்சனைகளும் கூடவே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா லக்னாதிபதி இப்பதான் வந்து ராசிநாதனான செவ்வாய் இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் மோடுக்கு வந்திருக்காரு. ஒரு நல்ல இடத்துக்கு, நல்ல இடம்னா 11ஆம் இடம் வந்து அவருக்கு வந்து செவ்வாயோட வீடு பாதகமானதா இருந்தாலும் அவர் இருக்கிற வீடு வந்து வெற்றி ஸ்தானம் 11ஆம் இடம். அதனால இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஓரளவு சால்வ் பண்ணி ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இந்த மாசத்துல வந்து சூரியன் வந்து உங்களுக்கு ஓரளவு 17 தேதிக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்புறம் 10ஆம் இடத்துக்கும் வந்துடுறாரு. சூரியனால உங்களுக்கு ஓரளவு ஆதாயம் தான்.
ராகு வந்து குரு பார்வை பெற்றதுனால ஓரளவு ஆதாயத்தை செஞ்சுட்டு தான் இருப்பாரு. புதன் வந்து நம்ம ராசிக்கு வந்து பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நபர் கிடையாது. அவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு விதமான இதுதான் இருக்கும். ஆஹ் 10ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறது வந்து தொழில் ரீதியா ஒரு சில பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். கேதுவோட சேரும்போது தொழில் ஸ்தானாதிபதி வந்து கேதுவோட சேரும்போது தொழில் ரீதியா பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வந்து 18ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அந்த நாளில் வந்து ஓரளவு அதிக பிரச்சனைகளுக்கு வந்து இடம் கொடுக்காம கொஞ்சம் அமைதியாக போனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். நன்றி, வணக்கம்.